நான் என்ன சந்தேகத்தை கிளப்பினோமோ அந்த சந்தேகம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கேரளாவில் நடந்த சம்பவம். ஒரு ஓட்டு பிஜேபிக்கு போட்டால் 2 ஓட்டாக அது மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஃப்ராடுக்கு உடந்த இசிஐ தான். இசிஐனுடைய உதவி இல்லாமல் இந்த ஃப்ராடு நடைபெறாது. இசிஐ தான் இதற்கு காரணம் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எந்த சிம்பல் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த சிம்பல்ல ஒரு ஹிடன் கோடை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கோடு அல்காரிதம் செக் பண்ணி பார்க்கும், ஸ்கேன் பண்ணி பார்க்கும். அப்ப எந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் பண்ற நேரத்துல எந்த சிம்பிள் ஜெயிக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோமோ அந்த சிம்பிள் தாமரை சின்னம் இல்ல விளக்குமாறு, ஆப்பினுடைய விளக்குமாறு, இப்படி இந்த சிம்பிள் லோடிங்கிறப்ப ஒரு சின்ன கோடை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கோடு உள்ள சாஃப்ட்வேருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. கவுண்ட் பண்ணி அந்த சிம்பிளை ஜெயிக்க வச்சிரும். சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்த ட்ரை பண்ற பாருங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் காமன் சென்ஸே இல்லாதவங்களா அங்க இருக்க உட்கார்ந்துருக்கவங்க. கேட்டது இது. இவன் என்ன சொல்றான்? ஓட்டர் விவிபேட் ஸ்லிப்பை ஓட்டர் கையில கொடுத்தா இது சீக்ரஸியை வெளிப்படுத்தும் சொல்றான். அப்ப இல்லாதத ஒண்ண உருவாக்கி இது ஓட்டர் யாராவது ஓட்டு போடுறவங்க ஸ்லிப் கையில எடுத்துட்டு போகணும்னு யாராவது கேட்டாங்களா? யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அது அலோவ் பண்ண முடியுமா? அப்புறம் எப்படி பேலட் பாக்ஸ்ல என்ன முடியும்? அப்ப எப்படி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் மேனிபுலேட் பண்றான்னு பாருங்க. கவுண்ட் பண்றதுக்கு முன்னால ஸ்கேன் பண்ணி இந்த கோடு எந்த சிம்பிளுக்கு உள்ள இருக்கோ கோடு, அந்த கோடு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த கோடு இருக்கோ அந்த கோடை மட்டும் கவுண்ட கூட்டி காமி ஃபர்ஸ்ட்ல கொண்டாந்து வை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விழுந்த ஓட்டுல இருந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட்ல கொண்டாந்து வச்சிரும். இதை நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்கணும், இது ராமநாதபுரத்துல பிஜேபி ஜெயிக்கணும், இல்ல வேலூர்ல ஜெயிக்கணும், கன்னியாகுமரியில ஜெயிக்கணும், இப்படின்னு நீங்க லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல மட்டும் எல்லா ஓட்டும் வாங்கியிருப்பாங்க. ஓட்டு எல்லாருக்கும் விழுந்திருக்கும். ஆனா கவுண்ட் பண்ணும்போது மட்டும் எந்த சிக்னல் எந்த சிம்பிள் மத்தியில இருக்கோ அந்த சிம்பிளுக்கு முதல் ஓட்டாக ஃபர்ஸ்ட் வெற்றி பெறக்கூடிய வாக்காக மாறி விடுகும். நான் இங்க போட்டிருக்கேன், ஆனா அது பிஜேபியில போய் காமிக்குது, நீங்க கிளாரிஃபை பண்றீங்க. உடனே பிரசிடிங் ஆஃபீஸர் வருவாரு, சொல்லுவாரு நீ இன்னொருக்க ஓட்டு போடணும். அப்ப ஓட்டு போடும் போதும் திரும்பியும் பிஜேபிக்கு போகலைன்னா உன் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி மிரட்டுவாரு. அதுக்கு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அப்ப என்ன பண்ணுவாங்க? செகண்ட் டைம் போடுறப்ப அது பிஜேபிக்கு போகாது. உடனே இவங்க மேல ஆக்ஷன். வேற எவன் எப்படிங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? எஸ்பிஐ எப்படி சுப்ரீம் கோர்ட்டை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ்ல நாங்க மார்ச் மாசம் கேட்டதை ஜூன் மாசம் சொல்லி டிலே பண்ணு சொல்லி ஏமாத்த ட்ரை பண்ணாங்களோ அதே மெத்தட அதே முறையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கடைபிடிக்கிறது என்றுதான் எனது குற்றச்சாட்டு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நான் ஓட்டு போட்டேன், இதுதான் போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னு என்ன நிச்சயங்க? எப்படி யாருங்க ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த இவிஎம்ல ப்ரூவ் பண்ண முடியும்னா முடியாது. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய அரசியல் ஆலோசகரும் அரசியல் செயல்பாட்டாளருமான பொன்ராஜ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இது தொடர்பான சந்தேகங்களை பலர் பல சமயங்கள்ல எழுப்பிக்கிட்டே வராங்க. சமீபத்துல உங்கள் தரப்புல இருந்து பல சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு வரீங்க. இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். கேரளாவில் இருக்கக்கூடிய காசர்கோட் பகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த மாக் ஓட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு பட்டனை, அதாவது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பட்டனை அழுத்தும் பொழுது அவர்களுக்கு 2 ஓட்டு பதிவானதாக ஒரு தகவல் பெரிய அளவுக்கு பரவுச்சு. அது உச்சநீதிமன்றத்துக்கு அந்த தகவல் கொண்டு செல்லப்பட்டு உச்சநீதிமன்றம் அது தொடர்பா எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அதை விசாரிச்சோம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை அங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதற்கிடையில இந்த வழக்கு ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றத்துல 100% விவிபிஏடி அதில் பதிவாகக்கூடிய அந்த வாக்குச்சீட்டுகளை 100% என்ன வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான வழக்குல தான் இந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போல நீங்க ஏற்கனவே சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கேரளாவில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி அதை ஒத்துப்போக மாதிரி இருக்குதா? நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். இதை பத்தி நாங்க டீட்டெயிலா பிரஸ் மீட்ல நாங்க சொல்லியிருக்கோம். நான் என்ன சந்தேகத்தை கிளப்பினோமோ அந்த சந்தேகம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கேரளாவில் நடந்த சம்பவம். ஒரு ஓட்டு பிஜேபிக்கு போட்டால் 2 ஓட்டாக அது மாறி இருக்கிறது என்று சொன்னால் இது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட இவிஎம்கள் இன்றைக்கு புழக்கத்திலே விடப்பட்டிருக்கிறது. அதற்கு முழு பொறுப்பும் இசிஐ தான் காரணம். ஏனென்றால் இந்த ஃப்ராடுக்கு உடந்த இசிஐ தான். இசிஐனுடைய உதவி இல்லாமல் இந்த ஃப்ராடு நடைபெறாது. இசிஐ தான் இதற்கு காரணம் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் இசிஐ மறுக்குமே என்று சொன்னால் உண்மையிலேயே
அவர்கள் ஒரு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதையாகத்தான் அது முடியும். இதை சுப்ரீம் கோர்ட் நம்பக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். இத உண்மையிலேயே ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவர்கள் இதை கூட தெரியாதவர்களாக இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. கண்டிப்பாக இப்படிப்பட்ட பொய்களை, இப்படிப்பட்ட பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸை, இப்படிப்பட்ட ஃபேக் கிளைம்ஸை, ஃபேக் அசூரன்சஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது என்றுதான் இதுவரை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஃப்ராடுல உடந்தையாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் தயங்கக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள். அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அவற்றை தாண்டி அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யாராலையும் இங்க சிலர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில உள்ள போய் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தரப்புல முன்வைக்கப்படுது, அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தரப்புல முன்வைக்கப்படுது. எப்படி இதை தாண்டி அதை மேனிபுலேட் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஹேக்கிங் பண்ண முடியாது என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் ஹேக் பண்றது அப்படின்னா, அப்ப உங்க மொபைல் போன் இருக்கு, உங்க மொபைல் போனை நான் வெளியே இருந்து உங்க மொபைல் போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜின் மூலமா ஒரு மெலிசியஸ் கோடை உங்க மொபைல் போன்ல ஸ்டோர் பண்ணி, மெமரியில ஸ்டோர் பண்ணி, உங்களுடைய ஆடியோ, வீடியோ, டேட்டா, மைக்ரோஃபோன் எல்லா கண்ட்ரோலையும் நான் எடுத்துக்கலாம். அப்போ உங்க மொபைல் போன்ல நீங்க என்ன பண்றீங்களோ அத்தனையும் நான் பார்க்கலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கக்கூடிய வீடியோ உங்களை ஆன் பண்ணி பார்க்கலாம். நீங்க பேசுறதை நான் கேட்கலாம் மைக் ஆன் பண்ணி. உங்களுடைய ஆடியோ, வீடியோ, போட்டோஸ், டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் ஹேக்கிங். இந்த மாதிரியான ஹேக்கிங் இவிஎம் மெஷின்ல நாட் பாசிபிள். பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. அதனாலதான் நாங்க சொன்னோம் இது ஹேக்கிங் பண்ண முடியாது, ஆனா ஹேச்சிங் பண்ணலாம். இப்போ ஹேச்சிங்னா என்னது? எப்ப மேனுஃபேக்சர் பண்றோமோ அப்ப ரீட் ஒன்லி மெமரி சிப்ல ரைட் ஒன்ஸ் தான், ஒரே வட்டம் தான் எழுத முடியும். அப்ப இந்த ஒரே வட்டம் எழுதும் பொழுது சாஃப்ட்வேரை நீங்க எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் ரீட் பண்றோமோ அப்பெல்லாம் அது ஒரே மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும். ஆனா அந்த சாஃப்ட்வேர்ல மேனிப்புலேட் பண்ணப்பட்ட சோர்ஸ் கோட், ஃப்ராடுலண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள சோர்ஸ் கோடு எழுதி வச்சிருந்தா அந்த சோர்ஸ் கோடை இப்ப ஆக்டிவேட் பண்ணு என்ற சிக்னல் நம்ம சிம்பிள் லோடிங் டைம்ல கொடுத்துட்டா ஸ்டேகனோகிராஃபி மூலமா தேர்ந்தெடுக்க ஃபைனலா கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் நம்பர்ஸ், அவங்களுடைய நேம்ஸ், அவங்களுடைய சிம்பிள்ஸ், இதை சிம்பிள் லோடிங் டைம்ல லோட் பண்ணும் பொழுது எந்த சிம்பிள் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த சிம்பிள்ல ஒரு ஹிடன் கோடை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கோடு சோர்ஸ் கோடுல அல்காரிதம் செக் பண்ணி பார்க்கும், ஸ்கேன் பண்ணி பார்க்கும். அப்ப எந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் பண்ற நேரத்துல யாருடைய எந்த எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம எந்த சிம்பிள் ஜெயிக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோமோ அந்த சிம்பிள் பதிவான வாக்குகள்ல இருந்து அதிகமான வாக்குகளை இது பெறுவதாக கவுண்ட் ரிசல்ட் உங்களுக்கு வரும். இதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் ஹேக்கிங் அப்படின்னு. ஹேக்கிங்கை பத்தி சுப்ரீம் கோர்ட்டோ ஏசிஐயோ பேசக்கூடாது. ஏன்னா இது எல்லாருமே ஹேக்கிங் பண்ண முடியாது, ஹேக்கிங் பண்ண முடியும் என்றுதான் நாங்க நிரூபித்திருக்கிறோம். எனவே அந்த ஹேக்கிங் எப்படி பண்றது அப்படின்றதுதான் 2 நேரத்துல பண்ண முடியும். ஒண்ணு, சிப்பை ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும் பொழுது ப்ரோக்ராமபிள் டிவைஸ்ல சாஃப்ட்வேரை C++லையோ அசம்பிளி லாங்குவேஜ்லயோ எழுதி அந்த சாஃப்ட்வேரை ப்ரோக்ராமபிள் டிவைஸ்ல மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி அந்த சிப்ல ரைட் ஒன்ஸ் எழுதிடலாம். அப்ப இது ஒன்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அந்த கோடு எங்கெல்லாம் நார்மலா ஒர்க் பண்ணுமோ எப்ப பார்த்தாலும் நார்மலா ஒர்க் பண்ணும். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது, அந்த சிப் ரீப்ரோகிராமபிள் கிடையாது அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரிவிச்சாங்களே, அது ரீப்ரோகிராமபிளா? ரீப்ரோகிராம் பண்ணவே தேவையில்லையே. எதுக்கு ரீப்ரோகிராம் பண்ணணும்? ஒரு வட்டம் ப்ரோக்ராம் பண்ணாலே போதுமே. அந்த ஒரு வட்டம் ப்ரோக்ராம் இப்ப நீங்க வேற சிம்பிள் சொல்றேங்க. உங்கள்கிட்ட 2 கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டினரி கால்குலேட்டர், இன்னொன்று சயின்டிபிக் கால்குலேட்டர். இந்த ஆர்டினரி கால்குலேட்டர் என்ன இருக்கு? கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதெல்லாம் இருக்கு. சயின்டிபிக் கால்குலேட்டர் என்ன இருக்கு? கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு. இதை தாண்டி சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், சம்மேஷன், இப்படி பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த 2 கால்குலேட்டருமே நார்மல் கண்டிஷன்ல கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், டிவிஷன் ஒர்க் பண்ணும். எப்பெல்லாம் நீங்க சைன் தீட்டாவை அமுக்கி வேல்யூ கொடுக்குறீங்களோ அப்பதான் சைன் தீட்டா ஒர்க் பண்ணும். எப்பெல்லாம் காஸ் தீட்டா அமுக்கி பண்றீங்களோ அப்பதான் காஸ் தீட்டா ஒர்க் பண்ணும். அது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் பண்ணாது, அப்படியே இருக்கும். இது மாதிரிதான் இவிஎம்ல ஒரு வட்டம் சோர்ஸ் கோடை எழுதி, இது ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு, அவ்வளவு வேறனும் இல்ல,
ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க. இந்த சிக்னல் வந்து இந்த சின்னம், இந்த கோடு இருக்கக்கூடிய எந்த கோடு எம்பட் ஆயிருக்கோ அந்த சின்னத்துல நீங்க வந்து கவுண்ட் ஆன ஓட்டுல, அதாவது போல்டு ஓட்ஸ்ல அதிகமான ஓட்டை அதுக்கு போடுன்னு சொன்னா போதும், முடிஞ்சு போச்சு. சின்ன 4 லைன்ஸ் ஆஃப் கோடு, அவ்வளவுதான். அது கால்குலேட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி போட்டுரும். அது இது வந்து ஒரு ஓட்டம் எழுதுனா போதும். இரண்டாவது ஓட்டம் ஏன் கொண்டாடுறாங்க? நார்மலாவே இவிஎம் வந்து இந்த எந்த பிரச்சனையும் இல்லாம லோட் ஆயிருக்கும், ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஆனால் இவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் இவிஎம் வந்து ரிப்பேர் என்று டிக்ளேர் பண்ணிருக்கு எலெக்ஷன் கமிஷன். எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 6.5 லட்சம் மிஷின்ஸ் ரிப்பேர் ஆயிருக்கு என்று எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 6.5 லட்சம் மிஷின்ஸ் ரிப்பேர் ஆனதை இவர்கள் எப்ப கொண்டு வராங்க? ரிப்பேர் ஆனதான் நீங்க வந்து சோர்ஸ் கோட மாத்த முடியும், ரிப்பேர் ஆனதான் சிப்பை மாத்த முடியும். நீங்க இது ரிப்பேர் ஆயிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணது எலெக்ஷன் கமிஷன். அப்ப நீங்க சோர்ஸ் கோட மாத்துறது எப்ப மாத்தினாங்கன்னு தெரியுமா? இல்ல சோர்ஸ் கோடு என்ன சோர்ஸ் கோடு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த சோர்ஸ் கோட ஓப்பனா பப்ளிஷ் பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த சோர்ஸ் கோட வச்சு நம்ம என்ன பண்ண போறோமா? ஒண்ணும் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன், அதாவது பெல் அண்ட் இசிஐஎல் 2 பேர் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய உதவி இல்லாம ப்ரோக்ராமபிள் டிவைஸை வச்சு, அவங்க அப்ரூவ்டு ப்ரோக்ராமபிள் டிவைஸை வச்சு சாஃப்ட்வேரை எழுதினா தான் எழுத முடியும். அப்ப அவங்ககிட்ட தான் இருக்கு. இந்த சாஃப்ட்வேரை எழுதுறதுக்கு ஓவர்சீ பண்றதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி இருக்கா? இல்ல. ஒரு அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த ஒரு கமிட்டி, ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப இந்த பெல்லையும் இசிஐலையும் போர்டுல பிஜேபியை சார்ந்த உறுப்பினர்கள் டைரக்டரா இருக்காங்க அப்படின்னா அவர்களது உத்தரவை இவர்கள் இந்த பெல் நிறைவேற்றுமா இருக்காது, நிறைவேற்றாதா? அப்ப அங்க சந்தேகம் வருதா இல்லையா? அதனாலதான் சொல்றோம் இது ஹேச்சிங், நாட் ஹேக்கிங். ஹேச்சிங் அதாவது முட்டை பொறிக்கிறது மாதிரி. அப்ப இந்த முட்டையை வந்து கோழி முட்டை போட்டுருச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆகும், 60 நாள், கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது பொறிக்கும். அப்ப அந்த நாள் கழிச்சு குறிப்பிட்ட வேலையில அது பொறிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? அப்ப ஃப்ராடுலண்ட் வேயா நம்ம வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு வச்சிட்டோம்னா சிம்பிள் லோடிங் டைம்ல இந்த உங்க சிம்பிள், உங்க இமேஜ் இருக்குல்ல, அந்த ரெட்டலை இல்ல உதயசூரியன் இல்ல வந்து கை சின்னம் இல்ல வந்து தாமரை சின்னம் இல்ல விளக்குமாறு, ஆப்பிளுடைய விளக்குமாறு, இப்படி இந்த சிம்பிளை வந்து சிம்பிள் லோடிங்கிறப்ப ஒரு சின்ன கோடை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கோடு உள்ள வந்து சாஃப்ட்வேருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. கவுண்ட் பண்ணி அந்த சிம்பிளை ஜெயிக்க வச்சிரும், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் நம்ம கேட்கிறோம் 100% விவிபேட் ஸ்லிப்பை என்னன்னு கேட்கிறோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இது எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்பரன்சிய சீக்ரஸிய கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எப்படி சொல்லிருக்காங்க தெரியும்னா, த ஃபீசிபிலிட்டி ஆஃப், அதாவது இசிஐ டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, த ஃபீசிபிலிட்டி ஆஃப் voters receiving VVPAT slips post voting was deliberated. இதே தப்பான ஆர்குமெண்ட். with concerns raised about potential misuse and compromise of vote secrecy. இந்த கேள்வியை யாரு கேட்டது? இது என்ன சொல்ற வர்றான் அப்படின்னா, நம்ம கேட்டது விவிபேட்டினுடைய ஸ்லிப்பை ஒரு எடுத்து பார்த்துட்டு நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் என்பதை வெரிஃபை பண்ணிட்டு, யார் ஓட்டர் வாக்காளர் வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு போய் தனி பேலட் பாக்ஸ்ல போட்டு ஓட்டு எண்ணக்கூடிய நாள்ல அந்த பேலட் பாக்ஸை ஓபன் பண்ணி எண்ணணும். அதே விவிபேட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய கவுண்டையும் சேர்த்து எண்ணி 2 மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லி கேட்டோம். இதான கேட்டிருக்கு எதிர்கட்சிகள், இதான கேட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட்டு இதான கேட்டிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இப்ப என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இதை வந்து அப்படியே தவறா ரெப்ரசென்ட் பண்றான். எப்படி ரெப்ரசென்ட் பண்றான்னு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்த ட்ரை பண்றா பாருங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் வந்து காமன் சென்ஸே இல்லாதவங்களா அங்க உட்கார்ந்து இருக்கவங்க? கேட்டது இது. இவன் என்ன சொல்றான்? ஓட்டர் விவிபேட் ஸ்லிப்பை வந்து ஓட்டர் கையில கொடுத்தா இது சீக்கிரசியை வெளிப்படுத்தும் சொல்றான். அப்ப இல்லாதத ஒண்ண உருவாக்கி இது வந்து ஓட்டர், யாராவது ஓட்டு போடுறவங்க ஸ்லிப் கையில எடுத்துட்டு போகணும்னு யாராவது கேட்டாங்களா? யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அது அலோவ் பண்ண முடியுமா? அப்புறம் எப்படி பேலட் பாக்ஸ்ல என்ன முடியும்? அப்ப எப்படி எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் மேனிபுலேட் பண்றான்னு பாருங்க. அப்ப இவன் வந்து அப்ப திருடனால் மட்டும்தான் பொய்யான தவறுகளை, தவறான தவறுகளை ஒரு உண்மையான தகவலை திருத்தி கூறி ஒருத்தரை ஏமாற்ற முடியும். இந்த வேலையை எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. மேனிபுலேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஹேஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது மனித தலையீடு இல்லாமல், இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க. மனித தலையீடு இல்லாமல் இவிஎம் வந்து
நம்ப தகுந்த ஒரு ஒரு இயந்திரம் தான். மனித தலையீடின் மூலமாகத்தான் அதை மாற்றி அமைக்க முடியும்னு உச்சநீதிமன்றம் கூட அதுல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த மனித தலையீடு அப்படின்றது ஒவ்வொரு இவிஎம்மையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் நினைத்தால் மட்டும்தானே அது சாத்தியமாகும். அதை மேனிபுலேட் பண்றது அப்படின்றது சாத்தியமாகும். அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 68,000 பூத்ல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் அவர் நினைத்தால் தானே அதை சாத்தியப்படுத்த முடியும். அவ்வளவு பேரை பாஜகவால் எப்படி ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? யாரும் தலையிட தேவையில்லை, பிரிசைடிங் ஆபிசர் தலையிட தேவையில்லை, வாக்காளர் தலையிட தேவையில்லை, டெக்னிக்கல் ஃபெலோஸ் தலையிட தேவையில்லை. ஒரே ஒரு வட்டம் தலையீடு. எந்த தலையீடு? ப்ரோக்ராமபிள் டிவைஸை வச்சு சாஃப்ட்வேரை எழுதும் போதும் உள்ளுக்க வந்து அல்காரிதத்தை எழுதி செட் பண்ணியாச்சு அப்படின்னா மனித தலையீடு எங்க இருக்கும்? சிம்பிள் லோடிங் டைம்ல எந்தெந்த பூத்ல, எல்லா பூத்லையும் சிம்பிள் லோட் பண்ணணும். அந்த இவிஎம்ல சிம்பிளா லோட் பண்ணணும். இந்த சிம்பிள் லோடிங் டைம் வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியுமா உங்களுக்கு? இந்த சிம்பிள் தான் லோட் ஆகுதுன்னு தெரியுமா? அந்த சிம்பிளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்னல் உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்கி கோடா இருக்கும். எல்லாமே ஆஸ்கி கோடா இருக்கும். உங்களுக்கு அந்த ஆஸ்கி கோடு இமேஜ் இப்ப வந்து கை சின்னம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஆஸ்கி கோடுல உள்ள ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். அது கை சின்னம் நம்மளுக்கு தெரியாது, ஆனா மெஷினுக்கு தான் தெரியும். இந்த ஆஸ்கி கோடு இருந்துச்சு அப்படின்னா இது கை சின்னம் அப்படின்னு தெரியும். இது தாமரை சின்னம்னு தெரியும், இது மைக்குன்னு தெரியும், இது வந்து ரெட்டலைன்னு தெரியும், இது உதயசூரியன்னு தெரியும், இது வந்து விளக்கமாறுன்னு தெரியும். அப்ப இந்த 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 ஆஸ்கி கோடு சிம்பிள்ல சிம்பிள் லோடிங் டைம்ல அந்த ஏற்கனவே எழுதி வச்சிருக்க சாஃப்ட்வேர் வந்து இந்த எந்தெந்த சிம்பிள்லாம் ஸ்கேன் பண்ணி கவுண்ட் பண்றதுக்கு முன்னால ஸ்கேன் பண்ணி இந்த கோடு எந்த சிம்பிளுக்கு உள்ள இருக்கோ ஒரு கோடு, அந்த கோடு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, அந்த கோடு இருக்கோ அந்த கோடை மட்டும் கவுண்ட கூட்டி காமி ஃபர்ஸ்ட்ல கொண்டாந்து வை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விழுந்த ஓட்டுல இருந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட்ல கொண்டாந்து வச்சிரும். இதை நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். மனித தலையீடு அப்படின்றது இங்க எங்க நடக்குது அப்படின்னா அது ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய அந்த இடத்துல நடக்குது அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது, இந்த இடத்துல முக்கியமான கேள்வி எழுது. அப்படி பாஜகவுக்கு ஆதரவாக அனைத்து இவிஎம்களும் தயார் செய்யப்பட்டால் 543 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறணும்ல, அது ஒரு கேள்வி இருக்கு. இரண்டாவது கேள்வி, உதாரணத்துக்கு அவர்கள் வந்து அப்படி வெளியில தெரியக்கூடாது, நாங்க இப்படிப்பட்ட ஒரு மால் பிராக்டிஸ இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறோம் அப்படின்றத வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில ஓட்டிங் மிஷின்ஸை அப்படி மாத்துறாங்க, அப்படியாக ப்ரோக்ராம் பண்றாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஓட்டிங் மிஷின் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வராது, தென் மாநிலங்களுக்கு வராது, வட மாநிலங்களுக்கு தான் போகும் அப்படின்றத எப்படி முன்கூட்டியே அவங்களால தெரிந்து கொள்ள முடியும்? இந்த ரெண்டு கேள்வி எழுது. அதாவது இப்ப நீங்க கேட்ட ரெண்டு கேள்விக்கு முதல் கேள்வி என்னன்னா, இது 543 தொகுதிக்கும் இதே வேட்டிங் மிஷினை போட்டீங்க அப்படின்னா 543 தொகுதியும் தனித்தனியா மாத்தணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வட்டம் சாஃப்ட்வேர் எழுதி உள்ள லோட் பண்ணிட்டா போதும். சிம்பிள் லோடிங் டைம்ல வந்து சிக்னல் எந்த மெஷினுக்கு கொடுக்குறீங்களோ அந்த மெஷின் மட்டும்தான் அது அந்த பிஜேபிக்கு ஆதரவாவோ எந்த செலக்டட் சிம்பிளுக்கு ஆதரவா போகணும்னு நினைக்கிறவோ அந்த சிம்பிளுக்கு ஆதரவா போகும். இல்லைன்னா வேற மாத்தணும் அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு எந்த ரேண்டமைஸ் பண்ணி அந்த இவிஎம் எடுத்து எங்க வேணாலும் நீங்க அனுப்பலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. மொத்தம் 6.5 லட்சம் மிஷின் இல்லைன்னா 10 லட்சம் மிஷின் தான், மொத்தமே பூத்தே 10 லட்சம் பூத் தான் இருக்கு. இதுல 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேர் ஆயிருக்கு. இந்த 6.5 லட்சம் மிஷினை ரிப்பேர் பண்ண மிஷினை இந்த சாஃப்ட்வேரை லோட் பண்ணிட்டா, இல்ல 10 லட்சம் கூட வச்சுக்கோங்க, ஒரு மட்டும் லோட் பண்ணிட்டா தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணாத, கேரளாவில் இது வந்து நார்மலா ஒர்க் பண்ணும், தமிழ்நாட்டுல நார்மலா ஒர்க் பண்ணும், இல்ல வந்து வெஸ்ட் பெங்கால நார்மலா ஒர்க் பண்ணட்டும், இல்ல ஒடிசால நார்மலா ஒர்க் பண்ணட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க எந்த சிக்னலும் கொடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ஒர்க் பண்ணும். அப்ப எதிர்கட்சிகள் வெற்றி பெறும். 543 பிஜேபி வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்க தான் ஒட்டுமொத்தமா புரட்சி வெடிச்சிடாதான் இந்தியா முழுக்க? இது ஏமாற்றுன்னு மொத்தமா வெளிப்பட்டு தெரிஞ்சிடாதான்? இது கூட தெரியாமையா அங்க பிஜேபியில இருக்க ஆளுங்க இருக்காங்க மேல? இது கூட தெரியாம இருக்காங்களா? என்ன கிடையாது. அதனால இது வந்து ஒட்டுமொத்தமா எங்க செலக்டட் 400 எப்படி சொல்றாங்க கணக்கு? 400 கான்ஸ்டிட்யூன்சில வெற்றி பெறுவோம்னு என்ன கணக்குல சொல்றாங்க? 303 ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி, மிச்சம் இருக்கக்கூடிய 353 என்டிஏ சேர்ந்த தொகுதி, மிச்சம் இருக்கக்கூடிய 47 தொகுதி. இந்த 47 தொகுதியில 10%, 15%, 5%, 3%, 2% ஓட்டு ஏற்கனவே வெற்றி பெற்ற கட்சியை விட பிஜேபி கம்மியா பெற்றிருக்கலாம். அப்ப அந்த 47 தொகுதி இத்தனையும் சேர்த்து 400 தொகுதி. இந்த 400 தொகுதியில
400 தொகுதியில் இருக்கிற போலிங் பூத்துல இந்த 6.5 லட்சம் மிஷினை டிப்ளாய் பண்ணாலே போதும். தமிழ்நாட்டுல ஒரு 5 தொகுதி ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 10 தொகுதி ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 10 தொகுதியில இந்த போலிங் மிஷினை டிப்ளாய் பண்ணிட்டு சிம்பிள் லோடிங் டைம்ல இந்த சிக்னலை மட்டும், இந்த தொகுதியில இந்த சிக்னல் ஜெயிக்கணும், இப்ப கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்கணும், இது ராமநாதபுரத்துல பிஜேபி ஜெயிக்கணும், இல்ல வேலூர்ல ஜெயிக்கணும், கன்னியாகுமரியில ஜெயிக்கணும், இப்படின்னு நீங்க லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல மட்டும் எல்லா ஓட்டும் வாங்கியிருப்பாங்க, ஓட்டு எல்லாருக்கும் விழுந்திருக்கும். ஆனா கவுண்ட் பண்ணும்போது மட்டும் எந்த சிக்னல் எந்த சிம்பிள் மத்தியில இருக்கோ அந்த சிம்பிளுக்கு முதல் ஓட்டாக ஃபர்ஸ்ட் வெற்றி பெறக்கூடிய வாக்காக மாறி விடுகும். இது எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் தேவையில்லை, யாரும் தலையிட தேவையில்லை, பூத் கேப்சரிங் தேவையில்லை, எக்ஸ்டர்னலை இன்டர்நெட்டை வச்சு கனெக்ட் பண்ணி அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை, மாற்ற முடியாது. ப்ளூடூத்தை வச்சு டேம்பர் பண்ண முடியும், ப்ளூடூத் வச்சு முடியாது. போலீஸ் இருந்தாலும் போலீஸ் இல்லைனாலும், காவல் இருந்தாலும் காவல் இல்லைனாலும் கவுண்டிங் பட்டன் அமுக்கும் போதும் உள்ள ஏற்கனவே முதல் முறையாக எழுதிய கோடு ஒர்க் பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் இன் ஃபேவர் ஆஃப் அ பர்டிகுலர் செலக்டட் சிம்பிளுக்கு போய் சேரும். இது எந்த விதமான இது இல்லாம நடக்கும். இது இது யாரும் தலையிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது ஒரு ஆர்டினரி கம்ப்யூட்டர் படிச்ச ஒரு பையனுக்கு தெரியும் இந்த கோடை எப்படி எழுதுறதுன்னு. ஒரு ஆர்டினரி பிஇ படிச்ச பையன் ஒரு ப்ரோக்ராமபிள் டிவைஸ்ல ஒரு C++ கோட அசம்பிளி கோட கம்பைல் பண்ணி அந்த மிஷின் லாங்குவேஜ் கோட கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா பையனுக்கும் தெரியும், எல்லா பொண்ணுக்கும் தெரியும். இது கூட தெரியாத இருக்கு எலெக்ஷன் கமிஷன். இப்ப என்னுடைய அந்த இரண்டாவது கேள்வி, நான் திருத்தி அமைக்கப்பட்ட மிஷின் இதுதான் நாங்க மேனிபுலேட் பண்ண இந்த மிஷின், இந்த மிஷினை நான் குறிப்பா கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னா இந்த 2 பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு டைப் இருந்து இந்த மிஷின் தான் மேனிபுலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரிவித்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த குறிப்பிட்ட மிஷினை தான் நாம கோயம்புத்தூருக்கு அனுப்பணும், இதைத்தான் நாம ராமநாதபுரத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு முடிவெடுத்து தான் இதெல்லாம் செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அங்க போன அவசியம் இல்ல. ஆல்ரெடி கோடு உள்ள இருக்குங்க. நீங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா பட்டனை பிரஸ் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. நீங்க சைன் தீட்டா பிரஸ் பண்றதுக்கு என்ன பண்றீங்க, அந்த சைன் தீட்டாவை வேல்யூ கொடுத்து நீங்க பிரஸ் பண்றீங்க பட்டனை. நீங்க சொல்றது எல்லா மெஷின்லயும் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது, பட் அதை பிரஸ் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். ஆனா அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாவை பிரஸ் பண்றதுக்கு ஒரு மனித தலையீடு அப்படின்றது தேவையில்ல, அவருக்கு தெரியணும்ல. அங்கதான் சிம்பிள் லோடிங் ப்ராசஸ். சிம்பிள் லோடிங் ப்ராசஸ் பண்ணும் பொழுது நீங்க ஒவ்வொரு இவிஎம் எடுத்து கலெக்டர் முன்னிலையில இந்த சிம்பிளை லோட் பண்ணுவாங்க ஒரு சாப்ட்வேரை வச்சு. அந்த சாப்ட்வேரை வச்சு இந்த வேட்பாளர்கள், இந்த வேட்பாளருக்கு இந்த சின்னம் இந்த சின்னம் இந்த சின்னம்னு அலர்ட் பண்ணுவாங்க. அலர்ட் பண்ணி அது லோட் ஆகும். இந்த லோட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமபிள் கோடை கலெக்டர் படிச்சுட்டு இருக்காரா, இல்ல அங்க ஏஜென்ட்டுக்கு தெரியுமா அந்த கோடை என்ன கோடு உள்ள போடுறாங்கன்னு? யாருக்காவது தெரியுமா? அதை லோட் பண்றவங்க யார் முன்னிலையில் அது நடக்குது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர்களால் தான் நடத்தப்படுது. இல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் டெக்னிக்கல் டீம். அது பிரைவேட் கம்பெனியா இருக்கலாம், இல்ல எலெக்ஷன் கமிஷனுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம், இல்ல பெல்லினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம், இல்ல பெல்லு தேர்ந்தெடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் மேன் பவரா இருக்கலாம். ஆனா கொடுக்க வேண்டிய சாப்ட்வேர் எங்க இருந்து வருது? இந்த சாப்ட்வேர் எங்க இருந்து வருது? அந்த சாப்ட்வேர்ல நீங்க வேற ஒன்றும் இல்ல. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு 5 தொகுதி எடுத்துக்கோங்க. இந்த 5 தொகுதியில மட்டும் நீங்க சிம்பிள் லோடிங் டைம்ல எந்த சிம்பிள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம்பிளுக்கு தகுந்த ஒரு சந்தேக குறியீடு, அந்த சந்தேக குறியீடை உங்க ப்ரோக்ராமுக்குள்ளேயே லோட் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கை சின்ன மாதிரியே தான் இருக்கும், ரெட்டலை மாதிரியே தான் இருக்கும். ஆகவே நான் எழுப்பின கேள்வியும் சரிதான். அதாவது என்னன்னா, இன்னைக்கு 2 பொதுத்துறை நிறுவனங்களும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் தெரிந்து கொண்டுதான் இந்த வேலையை செய்ய முடியும். அவங்க 2 பேரும் கைகோர்த்து தான் இந்த வேலையை செய்ய முடியும். கரெக்ட். 2 பேரும் தெரிஞ்சுதான் செய்ய முடியும். தெரிஞ்சு செஞ்சு மாட்டிக்கிட்டதுனாலதான், கேரளாவில் மாட்டிக்கிட்டதுனாலதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ட பொய் சொல்லுது. அப்ப இது பொய் என்று இவங்க நிரூபிப்பதற்கு இவங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 6 வருஷம் போகும். அதுக்குள்ள நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் மாறி போயிருமே நீங்க. அதனாலதான் இது டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் கிடையாது, இந்த சிஸ்டம் வேண்டாம் என்று சொல்லுறோம். என்னைக்கு தெரியுது? இதே ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா என்ன சொன்னாரு? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ்ல தெளிவா சொன்னாரு, voter has a right to know which party he is voting. He should know, he has right to know whom they are receiving the electoral fund அப்படின்ற ரைட்டு. அதாவது யார்கிட்ட இருந்து
எந்த கட்சிக்கு வாக்காளன் வாக்களிக்கிறானோ அந்த கட்சி யாரிடமிருந்து பணம் பெற்றது என்ற தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை, ரைட் டு நோ இருக்கிறது என்று சொன்ன சஞ்சீவ் கண்ணா எதுக்கு இவ்வளவு காலதாமதம் பண்ணுகிறார் என்று எனக்கு தெரியல. நாளைக்கு மேபி அது ரிசல்ட் வரட்டும். இந்த அதுக்குள்ள சிம்பிள் லோடிங் முடிஞ்சிருவேன். இந்த தமிழ்நாட்டுல நாளைக்கு எலெக்ஷன் நடத்துருவேன். சிம்பிள் லோடிங் எல்லாமே முடிஞ்சு போச்சே. அப்ப எந்த தொகுதி 10 தொகுதியில சிம்பிள லோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 10 தொகுதியில ரிசல்ட் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? 8 வட்டம் பிரைம் மினிஸ்டர் வந்தார், இத்தனை பேர் வந்தாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, நடந்திருக்குன்னு மக்கள் நம்பிட்டு போயிட்டே இருப்போம். எங்க 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 நீங்க அப்ப 30 தொகுதியில திமுக ஜெயிச்சது, இல்ல ஏடிஎம்கே ஜெயிச்சது, இல்ல அந்த தொகுதி அவங்க ஜெயிச்சாங்களே, அப்ப எங்களை மட்டும் எப்படி சொல்றீங்கன்னு இதே கேள்வி இவங்களதான் கேட்பாங்க. சின்ன டவுட், இது மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுடைய கிளாரிபிகேஷனுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க சிம்பிள் லோடிங் டைம்ல தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அது எந்த தொகுதிக்கு அந்த மெஷின் போகுதுன்னு தெரிந்து கொண்டுதான் இந்த சிம்பிள் லோடிங் டைம்ல தான் இந்த மேனிபுலேஷன் அப்படின்றது நடக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு 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 ஏஜென்சி போவாங்க, அந்த சிம்பிளை லோட் பண்ணுவாங்க. அப்புறம் சிம்பிள் லோடு பண்றதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து சாஃப்ட்வேர்ல கிரியேட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் அவங்க போய் ஜஸ்ட் கனெக்ட் பண்ண வேண்டியது, கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேரை லோட் பண்ணிடுவாங்க. நம்பர் லோட் ஆயிரும், வேட்பாளர் நேமுக்கு ஈக்குவலண்டா நம்பர் லோட் ஆயிரும், இதுக்குரிய சிம்பிள் லோட் ஆயிரும். நீங்க சொல்றது புரியுது. அந்த மெஷினை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட தொகுதியில வச்சுட்டு தேர்தல் நடப்பதற்கு முன்னர் இந்த மார்க் ஓட்டிங், அதாவது மாதிரி தேர்தல் அப்படின்றது நடந்து அதற்கு பிறகு அந்த கவுண்டும் நடக்கும், ரைட்டா? அப்ப அந்த டைம்ல ஒருவேளை இப்படி மேனிபுலேட் பண்ண அந்த மெஷினாக இருந்தா அந்த கவுண்ட் அது தப்பா காட்டாதா? காட்டாது. ஏன்னா உள்ளுக்க வந்து ப்ரோக்ராம் வந்து அதையும் நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 200 ஓட்டு, இல்ல 300 ஓட்டு, இல்ல 500 ஓட்டு, எந்த நீங்க போடுறது ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி வரும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் 2 hours எந்த ஓட்டு எந்த சேஞ்ச் இருக்காது. நீங்க கவுண்டர் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஓகே. மூணாவது, போடுற ஒவ்வொரு 3வது ஓட்டும் இந்த சிம்பிளுக்கு போய் விழுகணும்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு 3வது ஓட்டு, 5வது ஓட்டு, 7வது ஓட்டு, ஆல் ஆட் நம்பர்ஸ், இது எல்லாம் போய் அந்த சிம்பிள போய் விழுகும். ஆல் ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நம்பர் மட்டும் போட்டு அங்க விழுகணும் அப்படின்னா இந்த ஈவன் நம்பர் ஓட்டு விழுகும். இதை போய் நீங்க வெரிஃபை பண்ண முடியுமா? நீங்க எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு எப்ப வெரிஃபை பண்ணுவீங்க, எப்ப நீங்க செக் பண்ணுவீங்க? நீங்க சப்போஸ் நீங்க வந்து ஆல் ஆட் நம்பர் 3வது ஓட்டு, 5வது ஓட்டு, இல்ல 7வது ஓட்டு, இப்படிதான் வந்து சிம்பிள் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போய் போடுறீங்க ஓட்டு, நீங்க போடுற ஓட்டு நீங்க வந்து உதயசூரனுக்கு போடுறீங்க, ஆனா அது பிஜேபிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க உடனே ரைஸ் பண்றீங்க, இங்க பாரு ஐயா நான் வந்து இங்க போட்டிருக்கேன், ஆனா அது பிஜேபியில போய் காமிக்குதுன்னு நீங்க கிளாரிஃபை பண்றீங்க. உடனே வந்து பிரசைடிங் ஆஃபீஸர் வருவாரு, வந்து சொல்லுவாரு நீ இன்னொருக்க ஓட்டு போடணும். அப்போ ஓட்டு போடும் போதும் திரும்பியும் பிஜேபிக்கு போகலைன்னா உன் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி மிரட்டுவாரு. அதுக்கு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அப்ப என்ன பண்ணுவாங்க, செகண்ட் டைம் போடுறப்ப அது பிஜேபிக்கு போகாது. உடனே வந்து இவங்க மேல ஆக்ஷன். வேற எவன் எப்படிங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? யாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? கோர்ட்ல ஓட்டு போட்டு ஜெயிலுக்கு போறதுக்காக ஒருத்தன் உட்கார்ந்துருக்காங்க மக்கள். அப்ப இப்படி எல்லாம் வந்து ஒரு கடுமையான சட்டங்களை வைத்து மிரட்டி மக்களுக்கு வந்து ஓடுற ஓட்டு நான் யாருக்கு போட்டேன் என்பதே தெரியாமல் நடக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி நம்ம வந்து இது ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராசஸ். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம், விவிபேட்டை எண்ணுங்க, விவிபேட்டை ஸ்லிப்பை தனி பேலட் பாக்ஸ்ல போட வைங்க. இதுல எந்த சீக்கிரசியும் இல்ல, எந்த சீக்கிரசியும் வெளியே போகாது. நான் ஓட்டர் பாக்குறேன், ஓட்டர் ஓட்டு போடுறான், விவிபேட்டு எந்த ஓட்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது, நான் ஓட்டர் எடுத்து பாக்குறேன், ஓகே நான் தான் போட்டிருக்கேன், எனக்கு தான் இந்த சிம்பிள் தான் போட்டிருக்கேன்னு முடிவு பண்ணிட்டு அதை மடிச்சுட்டு போய் பெட்டியில போடுறாங்க. ஏங்க அந்த பெட்டியில இருக்கக்கூடியதை எண்ணுங்க, இவிஎம் உடைய கவுண்டையும் எண்ணுங்க. ரெண்டு ஒன்னா மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் கரெக்ட் நம்ம ஓத்துக்குவோம். நீங்க விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த ஓட்டுச்சீட்டுகளையும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல பதிவான ஓட்டுகளையும் இன்னைக்கு வந்து ஒரு தொகுதியில ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல ஒரு 5 பூத்ல இருக்கக்கூடியதை மேட்ச் பண்ணி பாக்குறோம். அந்த நடைமுறை இப்போதைக்கு இருக்குது. இப்போ ஒருவேளை இப்படியாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு மெஷின் இருக்கக்கூடிய ஒரு பூத், அந்த பூத்ல இருந்து இந்த மேட்ச் பண்ற ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக மறுபடியும் கிளாரிஃபை பண்றதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அப்போ நிச்சயமாக விவிபேட்ல இருக்கக்கூடிய பதிவான அந்த வாக்குச்சீட்டுக்கும் இதுல இருக்கிறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் வரும் தானே? அப்ப மாட்டிப்பாங்க தானே? வித்தியாசம் போன வந்துருச்சு. லாஸ்ட் டைம் 2019 எலெக்ஷன்லயே 375 கான்ஸ்டிடுவன்சில ஓல்டு ஓட்டுக்கும் பதிவான ஓட்டுக்கும் கவுண்டிங் ஓட்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அப்லோட் பண்ண வெப்சைட்லயே வந்துச்சு. உடனே அதை எல்லாரும் காப்பி பண்ணி அதை எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ்க்கு கொண்டு வந்த உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்களே. அது தொடர்பான கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு.
எங்க போச்சு அது? இது சரி 20,000 ஓட்டு விவிபேட் டிப்ளை பண்ணாங்க லாஸ்ட் டைம். அதுல 5% எண்ணாங்கல்ல, அந்த எண்ண கவுண்ட் யார் முன்னால எண்ணாங்க? யார் முன்னால அது ஒழுங்கா ஒர்க் பண்ணுச்சு? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தரவு இருக்கா? சொல்லுங்க பாப்போம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? 100% 10,00,000 மிஷின்ஸ், 10,00,000 பேலட் பாக்ஸ எண்ணுவதற்கு எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மட்டுமா போய் என்ன போறாரு? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. ஏன் கூட ஒரு 10% 20% தேவையான மேன் பவரை போட வேண்டியதானே? போட்டு என்ன வேண்டியதானே? 60 நாள் நம்ம இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கூட ஒரு 2 நாள் காத்துட்டு இருக்கோம். இது 12 நாள் ஆகும்னு எஸ்பிஐ எப்படி சுப்ரீம் கோர்ட்டை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ்ல நாங்க மார்ச் மாசம் கேட்டதை ஜூன் மாசம் சொல்லி டிலே பண்ணு சொல்லி ஏமாத்த ட்ரை பண்ணாங்களோ, அதே மெத்தட, அதே முறையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கடைபிடிக்கிறது என்றுதான் எனது குற்றச்சாட்டு. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த பொய்யான வாதங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீதிபதிகள் கடந்த 2 தினங்களாக தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, முதல் கருத்து, நீங்க இப்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய நாடுகளும் இன்னைக்கும் பேலட் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வழக்கு தொடர்ந்தவர்கள் தரப்புல வைக்கக்கூடிய வாதத்தை கேட்ட நீதிபதிகள் சொல்றாங்க. அப்போ இந்தியா பின்தங்கிய நாடுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இரண்டாவதாக வளர்ந்த நாடுகளே இன்னைக்கு பேலட் பேப்பர்ஸ் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நாடுகளுடைய மக்கள் தொகையை ஒப்பிட்டு பாருங்க. அதுல 2 நீதிபதிகள், ஒரு நீதிபதி சொல்றாரு, நான் சார்ந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை ஒப்பிட்டு பார்த்தோம்னா நீங்க சொல்லக்கூடிய நாடுகள்ல அவ்வளவு மக்கள் தொகை கிடையாது அப்படின்றாரு. ஆகவே 97 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல விவிபேட்டை முழுசா எண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு அவங்க முன்கூட்டியே வந்த மாதிரில தெரியுது நீதிபதிகள். அதான் இது நேத்தே பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார்ல, நீங்க எதிர்கட்சிகள் வீணான சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். எதிர்கட்சிகள் வீணான சந்தேகத்தை கிளப்பும் பொழுது இதை இவிஎம் எல்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணுதுன்னு அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்புறம் யாரு அதுக்கு மேல யாரா இருக்காங்களா இங்க இந்தியாவில்? அவர் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அப்ப அது மாதிரிதான் உங்களுக்கு மற்றவர்களும் சிந்திப்பார்கள். மற்றவர்கள் சிந்திக்க, அப்ப அதே சிந்தனை உள்ளவர்கள் அப்படித்தான் சிந்திப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? காமன் சென்ஸ் அப்ளை பண்ணாலே போதுங்க. இதுக்கு நீங்க நம்ம என்ன சொல்றோம், என்டையர் ப்ராசஸ் இவங்க எலக்ட்ரானிக்கா பண்ணிருக்காங்களா? எக்ஸப்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தவிர வேற எந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இவங்க ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். எந்த ப்ராசஸ்? என்ரோல் பண்றதுல இருந்து இவங்க உள்ள போறாங்க. உள்ள போன உடனே பேர் சொல்றாங்க. ஏஜென்ட் எல்லாம் 10 கட்சி சார்பா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க பேரை பாக்குறாங்க. ஒவ்வொரு இடமா பேர் சொல்லி போய் சுத்தி கடைசியில பேலட் பாக்ஸ்ல போய் இவிஎம் பட்டனை பிரஸ் பண்றாங்க. அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு? என்டையர் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஆனா ஓட்டுக்கு மட்டும் பேலட் பேப்பர்ல வச்சிருக்கான் அமெரிக்கா. அப்ப அவன் விவரம் தெரியாதவனா? அதாவது அவனுக்கு தெரியும், எனிதிங் எலக்ட்ரானிக் கேன் பி மேனிபுலேட்டட், எனிதிங் எலக்ட்ரானிக் கேன் பி ஃப்ராடுலன்ட் வே இட் கேன் ஒர்க். இது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இது வளர்ந்த நேஷன், வளர்கின்ற நேஷன் இப்படின்ற டிப்ளாய்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. இப்படின்ற கம்பாரிசன் இட் இஸ் அன்ரீசனபிள் கம்பாரிசன். இதை எப்படி கணம் பொருந்திய நீதிபதிகள் சொல்றாங்கன்றத எனக்கு வியப்பா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி இவங்க சொல்ல போச்சு, எப்படி சொல்ல முடியும்? இது எதுக்கு கம்பேர் பண்றாங்க? ஆப்பிளுக்கும் ஆரஞ்சு கம்பேர் பண்றாங்களா, இல்ல ஆப்பிளுக்கும் நெல்லிக்காய்க்கும் கம்பேர் பண்றாங்களா? நம்ம என்ன கேட்கிறோம், இதுல என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு? 100% நீ எல்லாம் 17,30,000 விவிபேட்டை வச்சிருக்கீங்கல்ல, எல்லா விவிபேட்டும் பிரிண்ட் பண்ணும்ல. பிரிண்ட் பண்றதை எடுத்து ஒரு பெட்டியில போடுறத சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தலையை சுற்றி மூக்க தொடுறாங்க? என்ன காரணம்? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப யாருக்காக? மக்களுக்கான நீ எலெக்ஷன் கமிஷனா, மக்களுக்கான கவர்மெண்டா, மக்களுக்கான நீதிமன்றமா? ஒரு ப்ராசஸ், ஒரு ஓட்டிங் ஜனநாயக முறையில் ஆற்றக்கூடிய ரைட் டு நோ அப்படின்னு சொன்ன நீதிபதி, இந்த வாக்களிப்பவனுக்கு எந்த கட்சிக்கு வாக்களித்தேன் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறதா இல்லையா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நான் ஓட்டு போட்டேன், இதுதான் போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னு என்ன நிச்சயங்க? எப்படி யாருங்க ப்ரூவ் பண்ண முடியும்? இந்த இவிஎம்ல ப்ரூவ் பண்ண முடியும்னா முடியாது. யாராவது ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, இதுக்கு தான் ஓட்டு போட்டது, இதுதான் விழுந்திருக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? உள்ள எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு யாருக்கு தெரியுமா? உள்ள ஆஸ்கி கேரக்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கா, உள்ள மெஷின் லாங்குவேஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கா, இல்ல எப்படி ஸ்டோர் ஆயிருக்கா, அதே சிம்பிளா ஸ்டோர் ஆயிருக்கா? எடுத்து பார்க்க முடியுமா? என்ன முடியுமா உங்களால? முடியாது. இல்ல இல்ல ஈஸியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுமா, இல்ல பெல்லு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுமா,
இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இதை உறுதிப்படுத்த முடியுமா அவங்களால? ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை மேனிபுலேட் பண்ணலைன்னா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண நல்லா ஒர்க் பண்ணும். ஆனா மேனிபுலேட் பண்ணக்கூடிய அனைத்து வழிகளையும் இந்த அரசு உருவாக்கி வைத்து விட்டு இது நல்லா ஒர்க் பண்ணும்னு சொன்னா இதை நம்பி ஏமாறுவதற்கு தனி மனிதன், கொஞ்சம் படித்தவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சவங்க, இதை சிந்திக்கக்கூடியவர்கள், காமன் சென்ஸ் இருப்பவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறுதியாக இப்ப நம்ம 2 பேரும் பேசின விஷயத்த இன்னைக்கு வாக்காளர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மனசோர்வு அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நாளை வாக்குப்பதிவு தினம். இப்ப நாம பேசிய விஷயங்கள் எதை உணர்த்தக்கூடிய செய்தியை வாக்காளர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும், நாளைக்கு வாக்கு அளிப்பது அவர்களுடைய உரிமை, இது தொடர்பா அவங்களுடைய கருத்து என்ன, அதை பதிவு செய்து விடலாம். இல்ல 100% வாக்களிக்கத்தான் வேண்டும். ஆனால் அதுக்காக நம்ம இந்த ப்ராசஸை விட்டு விலகி ஓட முடியாது. நம்ம அறிவு தளத்துல, சட்ட தளத்துல கவர்மெண்ட்ட நம்ம போராடுகிறோம், நம்ம எடுத்து சொல்றோம். இதை கேட்காத காதுகளுக்கு நாம் என்ன செய்வது? மக்கள் தனித்தனியா பேசணும். இப்ப நான் யூடியூப்ல சொல்றேன், நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். என்னை போல எத்தனையோ பேர் டெக்னாலஜியில இதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனா இவர்கள் யாருக்குமே எந்த விதமான வாய்ப்புகளையும், கரெக்டான வாய்ப்புகளை, கரெக்டான சிஸ்டத்தை கொடுத்து இந்த வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஏன்னா இவங்க ஹேக் பண்றாங்கன்னு சொல்லி இவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நாங்களும் அதான் சொல்றோம், ஹேக் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியும்னு சொல்றோம். சோ ஆனால் இந்த எந்த வாய்ப்பும் இல்லாமல் இது மேனிபுலேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு நம்ம இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட். இந்த ஒற்றை நம்பிக்கை ஒரு விடை கிடைக்கும்னு கேட்கிறோம், வேற ஒன்றும் நம்ம கேட்கல. சிம்பிளா விவிபேட் ஸ்லிப்பை மட்டும் என்ன சொல்லுவதில்லை. என்ன பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு? என்ன பிரச்சனை? 12 நாள் ஆகும்னு இசிஐ சொன்னா அது ஒட்டுமொத்த 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்தியாவில் 80 கோடி மக்கள் ஓட்டு அளிக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இத்தனை குரல் எழுப்பி இது சந்தேகம் என்று சொன்ன பிறகு அந்த சந்தேகத்திற்கு இடமளிக்க கூடாது என்று இன்று சொன்ன சுப்ரீம் கோர்ட் அப்படிப்பட்ட சந்தேகமான ப்ராசஸை அலோவ் பண்ணலாமா என்றுதான் என்னோட கேள்வி. இந்த சீக்கிரசிய மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சீக்கிரசிய டைவர்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய தவறான வாதங்களை, திரிவு வாதங்களை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் கனம் பொருந்திய நீதிபதிகள் கவனத்திற்கு நான் இதை வைக்கிறேன். உங்களை நம்பித்தான் இந்த ஒட்டுமொத்த ஜனநாயகமும் இருக்கிறது, காப்பாற்றுங்கள். வேற ஒண்ணும் கேட்கல. நாங்க இவிஎம் பயன்படுத்துங்க, இவிஎம் வேணாம்னு சொல்லல, இவிஎம் முழுசா பயன்படுத்துங்க, விவிபேட்டை பயன்படுத்துங்க. ஆனால் விவிபேட்ல இருக்கிற ஸ்லிப்பை மட்டும் தனி பாக்ஸ்ல போட்டு என்ன ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க. இதுதான் நீங்க கேட்கிறோம். இதை செய்வதற்கு என்ன பிரச்சனை? 12 நாள் ஆகும், இதுதானே ஒரே ரீசன் சொல்றாங்க. 60 நாள் பொறுத்தவர்கள் 12 நாள் ஆக மாட்டோமா? 12 நாள் ஆகும் ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அப்படின்னா கூட அடிஷனல் மேன் பவர் கொடுக்க சொல்லுங்க, அடிஷனல் ஹியூமன் ரிசோர்ஸை போட சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? 2 நாள்ல எண்ணி முடிக்க முடியும். இது நாள் வரைக்கும் சுதந்திரம் வாங்கினதுல இருந்து தேர்தல் நடந்திருக்கிறது. திடீர்னு 100 கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட நாட்டுல இவிஎம் இல்லாம தேர்தல் நடந்திருக்கு. இப்ப பேலட் பாக்ஸ், அந்த பேலட் பாக்ஸ் எடுக்கணும், அந்த பேலட் பேப்பர் எடுக்கணும், மடிச்சு போட்டிருப்பாங்க, அதை பிரிக்கணும், பிரிக்கிற ஒரு ப்ராசஸ், அதை வரிசை அடிக்கிற ஒரு ப்ராசஸ், அடிச்சு வைக்கிற ஒரு ப்ராசஸ், அதுக்கப்புறம் எண்ணுற ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் நேரம் ஆகல. 2 நாள்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த விவிபேட் மூலமா வெறும் ஸ்லிப் தான். அந்த ஸ்லிப்ல ஒரே ஒரு சின்னம் தான் இருக்கும். அந்த சின்னத்தை எண்ணுவதற்கு 12 நாள் ஆகும் இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லுச்சுன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் குற்றவாளி. இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்வதை எப்படி ஒரு காமன் சென்ஸ் உள்ள நீதிபதிகள் ஏற்பார்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு யாரால் பதில் சொல்ல முடியுமா? காமன் சென்ஸ் உள்ள ஒரு தனி மனிதனே ஏற்காத போது இந்த நீதிபதிகள் எப்படி ஏற்பாங்க? பேலட் பேப்பரை இத்தனை ப்ராசஸ் பண்ணி டிலே ஆகி என்ன பேலட் பேப்பரே 2 நாள்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு இந்தியா. ஆனா இவிஎம் ஒரே சிங்கிள் சீட்டு, இதை எண்ணுவதற்கு 12 நாள் ஆகும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ஆளக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்கள் இன்எஃபிஷியன்ட் எலெக்ஷன் கமிஷனர்கள். இவர்களை இம்மீடியட்டா சுப்ரீம் கோர்ட் ரிமூவ் பண்ணிட்டு புது உங்கள் மேற்பார்வையில், சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் புது நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகளை இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணா எலெக்ஷன் 2 நாள்ல எண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 100% விவிபேட் எண்ணப்படும், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்படும், எந்த விதமான பிரச்சனை இல்லாம ஜனநாயகம் காக்கப்படும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.
மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.